தெரியும் உங்களுக்கு, ஜப்பானில் மியாசாக்கின்ற ஒரு மாம்பழம் 2500 ரூபாயிலேருந்து 2 லட்சம் வரைக்கும் போகும் சார். ஆனால் நம்ம விளைவிக்கிற தொட்டாபுரி கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா சார்? கிளிமூக்கு மாங்காய் பெங்களூரான்னு கூட சொல்லுவாங்க சார். அதை கிட்டத்தட்ட 1 டன் 4000 ரூபாய்க்கு தான் சார் போகுது இப்போ மார்க்கெட்டில். அப்படின்னா 1 கிலோ கிட்டத்தட்ட 4 ரூபா தான் சார். நினச்சி பாருங்கள், அங்கே 2500 ரூபா ஒரு பழம், 2500 ரூபா 2 லட்ச ரூபா போகிறது எப்படி இருக்குது? 1 கிலோவே கிட்டத்தட்ட 4 ரூபா போகுது சார் நம்ம ஊர் காசுக்கு. கிளிமூக்கு மாங்காய்க்கு டிமாண்ட் இருந்தால் தான் சார் அங்கே இருக்கும் விலை. டிமாண்ட் இல்லைன்னா எப்படி அங்கே விலை இருக்கும்? இந்த ஸ்லைஸு மாசாலாம் தயாரிக்கிறாங்களே சார், 10% ஓவரால் அவங்களோட ஜூஸ்லேருந்து 10% மட்டும் தான் பல்பே ஆட் பண்ணுறான் சார். மீதி எல்லாம் சுகரு, ப்ரிசர்வேட்டிவ், தண்ணி, மற்ற இதெல்லாம் மட்டும் தான் சார் ஆட் பண்ணுறான். அப்படி இருந்தால் நம்மளால் வந்து எப்படி சார் நம்ம மாங்காய் விலை வந்து ஏறும்? 10% 40% அவனால் ஆக்க முடியாதா? 40% தாராளமாக பண்ணலாம் சார். அவனுங்க ப்ரீமியம்னு சொல்லிட்டு விற்கலாம் சார். அவன் என்ன பண்ணுறான்னா பல்ப்பு ஃபுல்லாக 2 வருஷத்துக்கு ப்ரிசர்வேட்டிவாக சேவிக்கிறான் சார். 20 கண்ட்ரிக்கு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான் சார். இங்கேருந்து சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தொட்டாபுரி, அதாவது கிளிமூக்கு மாங்காய் பல்ப்பை 20 கண்ட்ரிஸ் பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான் சார், மாசாவும் ஸ்லைஸும் தயாரிக்கிறதுக்கு. நினச்சி பாருங்கள் சார், அப்போ எவ்வளோ டிமாண்ட் இருக்கும். அவன் சாட்